ஜெய் சாயிராம். இதுதான் என் விதி என்று எதையும் நினைத்து விட்டுவிடாதே. தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு. விதி விலக்கு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசையை வைக்காதே. ஏனென்றால் எதுவுமே இங்கு நிரந்தரமே அல்ல. இருக்கும் வரை நிம்மதியாக இரு என் குழந்தையே. பணிந்து போக கற்றுக்கொள். உறவுகளை வெறுத்து விடாதே. உனக்கான ஒரு நாள் நிச்சயமாக விடியும். உன் விதியும் மாறும். இதை புரிந்து கொண்டு நீ வாழ பழகிக்கொண்டால் உன்னை விட்டு விலகி சென்றவர்களெல்லாம் உன்னை தேடி ஓடி வருவார்கள். யாராக இருந்தாலும் சரி, உறவுகளோ நண்பர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ யாரையுமே குறைவாக நினைத்து கேளிக்கையாக பேசாதே. நீ காண்பது, கேட்பது, பழகுவது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் எல்லாமே மாயைதான். எதுவுமே நிரந்தரமே இல்லை. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நீ தேடி கண்டுபிடிக்க அவர்களோடு வாழ தயாராக இரு. தவறு ஒன்றுமில்லையே. ஒதுக்கி வைத்து பார்க்க மனமில்லாமல் இருக்கும் என் குழந்தையின் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இல்லை என்றால், புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவ புண்ணியம் எதுவாக இருந்தாலும் உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவித்து, பூர்வ ஜென்மத்திலிருந்து உன்னை விடுவித்து என் பக்கம் உன்னை இழுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன். உன் விதியை மாற்றும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தையெல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ விதைத்த நல்ல விதைகள் என்னும் செயல்கள் விருட்சமாக வளரும் நேரமும் வந்துவிட்டது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை. தயாராக இரு என் குழந்தையே. உன் விதி மாறும் தருவாயில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது தற்காலிகமாக நீ சந்திக்கும் கவலைகளினால் துவண்டு மட்டும் போய்விடாதே. உன் மனதை நோகடிக்காதே. துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து துன்பத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டு உனக்கு வரவிருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியாக எழுந்து வீர நடைப்போடு. வெற்றி உன் வசம்தான். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன்னுடைய எதிர்காலம் வண்ணமயமாக பூத்து குலுங்கப் போகிறது. வசந்த காலமாக மாறப்போகிறது. ஆம் குழந்தையே, அனைத்திற்காகவும் ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்காக அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் செய்து முடிக்கப் போகிறேன். உன் விதியை மாற்றி எழுதப் போகிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் துணையாக, சாட்சியாக. எப்பொழுதுமே என் விதி மாறாதா என்று ஏக்கத்தோடு
காத்திருக்காதே, விதி நிச்சயமாக மாறும். காலம் பொன் போன்றது. அந்த பொன்னான நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளையும் மனதில் தேவையில்லாத எண்ணங்களையும் போட்டு வைத்துக்கொண்டு குழம்பி தவிக்காதே. எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், துரோகங்கள், கவலைகள், போராட்டங்கள் அனைத்துமே இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் கருத்தில் வைத்து கொள்ளவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு உன்னுடைய பயணத்தை நீ மேற்கொண்டே சென்று கொண்டே இருந்தால்தான் உன் மனதும் வெற்றிக்கான இலக்கை மட்டுமே சிந்தித்திருக்குமே தவிர, ஏதாவது வந்துவிட்டால் உடனே தயங்கி உட்கார்ந்து விட்டால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. இதை புரிஞ்சு கொண்டவர்களுக்கு வாழ்வு ராஜயோகமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்குமே, அதுதான் உன்னுடைய நம்பிக்கை. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடமாக இருக்கிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறிக்கொண்டே இருந்தால் அதுவும் உன் காலடியில்தான் என்ற உண்மை உனக்கு ஏறும்போதுதான் புரிய வரும். எந்த அளவிற்கு மன உறுதியுடன் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயரத்தை எட்டி பிடிக்கலாம். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. எதை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்கலாம். நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை ருசிக்க முடியும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கவலையோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கலாம். சாயி நாமத்தின் உச்சரித்து கொண்டே சாயி பாபாவின் காலடியில் சரணடையலாம். கவலையே படாதே. நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். நான் அதை உனக்காகவே நிறைவேற்றியே தீருவேன். நீ நெடுநாட்களாக ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நிச்சயமாக நடைபெறும். அந்த விசேஷம் நான் நடத்தி வைப்பேன்.
அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ப முடியவே முடியாது என்று நீ நினைத்த விஷயத்தை கூட உனக்கு நடத்தி காட்டுவேன். ஆம் என் பிள்ளையே, நாடி வரும் பக்தர்களின் கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை களைய உன் சாயப்பாவின் ஆசை எப்பொழுதுமே இருக்கும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த பிள்ளையையும் நான் கைவிட்டு விடமாட்டேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நான் தான் உன்னுடைய தாயும் தகப்பனுமான உன்னுடைய ஷிரடி சாய்பாபா. ஆனால் உன் வாழ்வில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ வேண்டுமென்றால் நீ என்னை முழுமையாக முழு மனதோடு நம்பியாக வேண்டும். என்னுடைய உபதேசங்களை கேட்டுவிட்டு என்னுடைய வாக்குப்படி, என்னுடைய அறிவுரைப்படி நடந்து பார்த்தையானால் உன் வாழ்வில் நீ நம்பவே முடியாத அற்புதங்களை விரைவில் காணலாம். சாயி நாமத்தை எப்பொழுதுமே மனதார் ஜெபித்து கொண்டே இரு. சாயி என்று சொல்லுவோருக்கு இல்லை துன்பம் என்ற வாக்கை முழு மனதாக நம்பு. யார் ஒருவர் என்னுடைய கதைகளை நம்பிக்கையோடு கேட்கிறார்களோ, அது மட்டுமல்லாமல் யார் சாயிநாதருடைய கதைகளை மற்றவர்களுக்கு முழு ஆத்மார்த்தமான உணர்வோடு சொல்லுகிறார்களோ, அவர்கள் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. அற்புதங்கள் நிகழ்ந்தே தீரும். என் மீது நீ வைத்து கொண்டிருக்கும் நம்பிக்கையால், உறுதியான பக்தியால் நீ என்னிடம் வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்பு. நம்பிக்கையோடு நம்பு. சில சமயம் கிடைப்பதற்கு தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் அனைத்துமே கிடைத்துவிடும். இதுதான் உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. நம்பிக்கையோடு இரு. நாளையே ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. என் மீது முழு நம்பிக்கை இருப்பவர்களால் மட்டுமே அதை உணர்ந்து கொள்ள முடியும், அதை புரிந்து கொள்ளவும் முடியும். சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? பின் நாளை பார் நடக்கவிருக்கும் அதிசயத்தை. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்ற மனம் பாரமாக இருக்கும் நிலைமை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னை மனதார நினைத்துக்கொள். என் மீது அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு உன்னுடைய இலக்கு, உன்னுடைய நோக்கத்தை அடைவதற்கான உன்னுடைய வேலையை செய்ய துவங்கு. உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் உன் சாயி தேவா, உன் தகப்பன் அதற்கு மேல் ஆக வேண்டிய காரியத்தை பார்த்து கொள்ள மாட்டேனா? யார் ஒருவர் என்னுடைய நாமத்தை முழு மனதோடு எப்பொழுதுமே வாயாலோ மனதாலோ சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய கர்ம வினை என்னும் கயிறால் கட்டப்பட்டே இருந்தாலும், என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அற்புதத்தாலும் அந்த கர்ம வினையிலிருந்து காப்பாற்றி நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து காட்டுவேன். அமைத்து காட்ட வல்லமை என்னிடம் இருக்கிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. நம்பவே முடியாத, நீ எதிர்பாராத ஒரு விஷயம், முடியுமா என்று நினைத்த ஒரு விஷயம் அதிசயத்தில் முடித்து வைப்பேன் உன் சாயிநாதா. உன் வாழ்வில் அதிசயம் நடக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு மூல காரணம் இருக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் நீ என்னிடம் வைத்திருக்கும் பொறுமையான உன்னுடைய மனமும்தான். எப்பொழுதுமே நம்பிக்கையாகவும் பக்தியாகவும் பொறுமையாகவும் இருக்கும் எந்த ஒரு பக்தனையும் சாயப்பா விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. குருவிடத்தில் மாறாத பக்தி, குரு என்னை கைவிட மாட்டார் என்ற தீராத நம்பிக்கை, குருமேல் தீராத அதீத நம்பிக்கை இருக்கும் யாரையும் சாயப்பா கைவிடவே மாட்டார். குருவின் போதனையும் குருவின் அறிவுரையும் குருவின் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே எந்த நொடியும் கிடைத்து கொண்டே இருக்கும். சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும்.
சாயப்பா மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து முழுமையாக சரணடைந்துவிட்டு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள்தான் பொறுப்பு, அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட எனக்கு உதவி புரியுங்கள், எனக்கு சாதகமாக இருங்கள் என்று நீ எப்பொழுது இருக்கிறாயோ அந்த நொடி முதல் உன் வாழ்வில் மாற்றவே முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒரு நல்ல நிகழ்வு உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வரும். பிரச்சனை வந்தால் எதை எப்படி எதிர்கொள்வது என்று குழம்பி இருக்கும் என் பிள்ளையே, அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, உன் வாழ்க்கையில் மாற்றங்களை எப்படி உண்டு பண்ணுவது என்பதை கூறுவதற்காகவே நீ இருக்கும் திசை நோக்கி உன்னை தேடி இதோ உன் சாயப்பா உன்னிடமே வந்திருக்கிறேன். சந்தோஷமாகவே இதை முழுவதுமாக கேள். இதுவரை நீ தொலைத்த சந்தோஷம் அனைத்தையும் திரும்ப மீட்டெடுக்கப் போகிறாய். இன்று உன் வாழ்வில் அதற்கான ஒரு நல்லது நடந்தே தீரும். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்னை காணவும் முடியாது, என்னை தேடி வரவும் முடியாது. அதேபோல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் யாரையும் தேடி செல்லவும் மாட்டேன். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எனக்கு தெரியாமல் இல்லை, உன்னுடைய உயர்ந்த குணமும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் நீ என்னை தேடி வந்தாய். நானும் உன்னுடைய வேதனையை தீர்க்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். தொலைந்த கஷ்டத்தையெல்லாம் மீட்டெடுத்து தரப்போகிறேன். இதுநாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் ஆனந்தமாக பெறப்போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு ஈடேறப் போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இரு. எது நடந்தாலும் உன் புன்னகையை மட்டும் உன் முகத்தில் வைத்து கொண்டே இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இதோ நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் நோக்கி, நீ இருக்கும் திசை நோக்கி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கவே வந்திருக்கிறேன். நான் இருக்கிறேன். நான் அதை என்னுடைய பிரியமான குழந்தைக்காக நடத்தி வைக்கப் போகிறேன். நோயற்ற வாழ்வு, நிரந்தர வருமானம் கூடிய வேலை, நிலையான வேலை, திருமண பாக்கிய கைகூடல், குழந்தை பாக்கிய கைகூடல், இப்படி எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாக, ஆனந்தகரமாக, நிம்மதியாக வாழும் அந்த நல்ல நேரத்தை என் குழந்தைக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உன்னுடைய வாழ்வில் பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தைரியமாக என்பதையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். அன்றிலிருந்து இன்று வரை நான் ஷீரடியிலிருந்து கொடுக்கும் என்னுடைய ஊதியே எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா நோய்களுக்கும் அது மருந்தாகவே இருக்கும். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நானே முன்னின்றி அதை முழுவதுமாக உனக்காகவே நடத்தி வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை, முழு நம்பிக்கையோடு என்னை வணங்கிக் கொண்டே இரு. உன்னுடைய பிரார்த்தனையை வைத்து கொண்டே இரு. நான் உன்னை சர்வ நிச்சயமாக காத்து ரட்சிப்பேன். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துரோகம் மட்டும் நினைத்து விடாதே. உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்வு அமையும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். பல முறை உனக்கு அறிவுரையும் வழங்கி இருக்கிறேன். எனவே உன் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும். எண்ணத்தை நல்ல எண்ணமாக வைத்துக்கொள், நல்ல சிந்தனையாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் செய்கை போல், உன்னுடைய நினைவு போல் எல்லாம் உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அனைத்தும் உன்னிடமே நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஆசிர்வதித்துக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க
உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசுவார்கள். தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் அதுவே அவர்களே கேவலமாகவும் உன்னை ஏசுவார்கள். அவ்வளவுதான் மனிதர்கள், அவ்வளவுதான் மனிதர்களின் மனம், அவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் என்று மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை நீ எதற்காகவும் மாற்றிக்கொள்ளாதே. நீ வாழ்ந்தால் உன்னை பொறாமையாக பேசுவார்கள், தாழ்ந்தால் இழிவாக பேசுவார்கள். அவர்களுக்காக உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய வழிகளையும் எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ளவே கொள்ளாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை யார் ஒருவரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மறதி என்பது நிச்சயமாக தேவை. நடந்ததை நிகழ்ந்ததை மறந்து விடுவதுதான் மிக மிக நல்லது. அனைத்தையும் மறந்துவிட்டு நீ உன் வழியில் சென்று கொண்டே இருந்தால்தான் உனக்கு எதிராக வரும் எந்த தடைகளாக இருந்தாலும் அதை தடைத்து எறிந்துவிட்டு உன்னுடைய இலக்கை நீ அடைய முடியும். வெற்றிகரமாக அந்த இலக்கை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீரலாம். உன் கனவு வெற்றி அடையாது. முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உன்னுடைய கனவு வெற்றியடையாது என்று யார் உனக்கு எதிர்மறையாக பேசுகிறார்களோ அவர்களை உன் அருகில் கூட வைத்து கொள்ளாதே. உன்னால் முடியும், உன்னால் முடியாததையும் உன்னால் முடித்து காட்ட முடியும் என்று யார் உன்னிடம் நேர்மறையாக கூறுகிறார்களோ அவர்களோடு மட்டுமே உன் பழக்கத்தை வைத்துக்கொள். அவர்களோடு மட்டுமே உன் எண்ணத்தை வெளிப்படுத்து. ஏனென்றால் அவர்கள்தான் உன் வாழ்க்கைக்கு மிக நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஒருவருக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து விடலாம். உன் புன்னகையை ஒன்றை தவிர எது வேண்டாலும் மற்றவர்களுக்காக நீ விட்டு கொடுத்தே விடலாம். சாதிப்பதற்கான எண்ணம் உன்னுடைய ஆள் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் கூட உன்னால் சாதிக்க முடியும். உன்னுடைய விடாமுயற்சியால் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஆனால் சாதிக்கும் எண்ணம் உன் அடி மனதிலிருந்து எழ வேண்டும். அப்படி இருந்து பார், இந்த வாழ்வே உனக்கு வசமாகும். உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய நிலையான மனதிற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன் வாழ்வில் நற்செய்திகள் ஒவ்வொன்றாக வர துவங்கும். நம்பிக்கையோடு இரு, எல்லாமே இனி உன் வசம்தான். யாருடைய உழைப்பிலும் நீ வாழவில்லை, உன்னுடைய கடினமான உழைப்பில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த சிறப்பான வாழ்க்கையை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ பழகு. உன் வாழ்க்கை இன்றோ அன்று அல்லது நாளையோ முடிந்து விடாது. காலம் காலமாக வரப்போகும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்து காட்டு, ஜெயித்து காட்டு, போராடி காட்டு. மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தினாலோ உன்னை வேதனைப்படுத்தினாலோ அவர்களிடமிருந்து தனியாக ஒதுங்கி வந்துவிடு. நீயும் அவர்களைப் போல் அவர்கள் மனதை புண்படுத்த வேண்டும் என்று நினைக்காதே. நீ அப்படி செய்தால் என் பிள்ளையாகிய உனக்கும் அவர்களுக்கும் என்னத்தான் வித்தியாசம் இருக்க முடியும்? உன்னுடைய பக்தியும் அன்பும் உண்மையானது. அதில் எந்த குறையும் காண முடியாது. நடக்கின்ற மாயையும் உன் கர்மாவும் தான் உன் வாழ்வை வழிநடத்தி செல்கின்றது. உன்னுடைய இந்த நிலை உன் சாயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும்? உன்னை எப்படி நான் புரிந்து கொள்ளாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னோடு எப்பொழுதுமே நான் இருப்பேன். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. புலம்பியது எல்லாம் போதும். உன் புலம்பல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகிறேன் உன் சாயப்பா. உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள், சோதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் சரி செய்ய உன் சாயப்பா இதோ உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன்.
உன்னுடைய மிகப்பெரிய கோரிக்கை நிறைவேறப் போகிறது. உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது. எனவே கலங்காமல் இரு. உனக்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்த, உன் வாழ்க்கையை வெற்றியடைவ செய்ய நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு நீ பயப்படுகிறாய்? யோகத்தை உன் வாழ்க்கையில் திருப்பிவிடப் போகிறேன் உன் சாயிநாதர். உன்னுடைய நம்பிக்கை தளரும் விதமான பல செய்திகளும் உன் காதில் வந்தால் நம்பிக்கையோடு இரு. தைரியத்தை இழந்து விடாதே. எதற்குமே பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலைகள் கூட தோன்றும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உனக்கான தைரியமும் நிம்மதியும் தானாகவே உன் மனதில் வந்து சூழ்ந்து கொள்ளும். உன்னுடைய துயரம் சந்தோஷமாக மாறும் என் குழந்தையே. உன் கஷ்டகாலமெல்லாம் இஷ்டகாலமாக மாற்றியமைக்கும் வேலையை தான் உன் சாயிநாதர் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே பயப்படாதே. பயப்படாதே. எதற்குமே பயப்படாதே. தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல, அவமானமும் அல்ல. வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான நடக்கும் பாடமே என்பதை தீர்க்கமாக நம்பு. தோல்வியடைந்து விட்டால் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விடாதே. அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான, ஏறுவதற்கான முதல் படி என்பதை நம்பு. தோல்வியடைந்து விட்டால் பின்வாங்கி விடாதே. முயன்று கொண்டே இரு. நல்லதை நினைத்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்து விடுவாய் உன் வாழ்வில். சாயியின் பிள்ளையாக இருப்பது அவ்வளவு சாதாரணமல்ல. மனோதைரியமான இருப்பவர்களுக்கு மட்டுமே சாயியின் பிள்ளைகளாக இருக்க முடியும். நீ பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி. அதனால்தான் நீ சாயப்பாவின் பிள்ளையாக இருக்கிறாய். என் பிரியமான குழந்தையாகவும் இருக்கிறாய். நீ அழுகின்ற அழுகையும் உன் மனக்குமரலும் எப்படி எனக்கு கேட்காமல் இருக்கும்? உன் நிலை மாறும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. நான் ஒருபோதும் வாக்கு மீறமாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முள் போல் குத்துவது போல இருக்கலாம். உனக்கு தோன்றவும் செய்யலாம். ஆனால் அந்த முட்களெல்லாம் மலராக மாறும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே தீருவேன். நீ படிகளில் ஏறும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். அதே போல படி இறங்கும் பொழுதும் உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். இரண்டும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அதை போல உன் வாழ்வில் நீ மேலோங்கிய நேரத்தில் எல்லாம் உனக்கு உயர்வாகவே இருக்கும். அதே போல மேலோங்கிய வாழ்வு கீழே வரத்தான் செய்யும். கீழே இறங்கிய வாழ்வு மேலே போகத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது, இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த காலம் ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயத்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வீண் போகாது.
உன் கஷ்டங்களுக்கான கடைசி நாளாக இன்று இருக்கிறது என்பதை நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. பக்தி என்னும் வேரை ஆழமாக உன் மனதில் பதிய வைத்திருக்கிறாய். அது நம்பிக்கை என்னும் தண்ணீரை ஊற்றி ஊற்றி விருட்சமாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் கிளைகளாக உருவெடுத்து உன் வாழ்க்கை சந்தோஷம் என்னும் பாதையில் நல்ல விருட்சமாக வளர்ந்து நிற்க வைப்பேன். உன் சாயிநாதர். கண்மணியே, உன் சாயப்பா இருப்பது நீ விரும்பிய கோரிக்கையை நிறைவேற்றத்தான் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் நிறைவேற்றுவேன், நிறைவேற்றியே தீருவேன். குழந்தையே, உன் வாழ்வில் ஒளியேற்றிவிட்டேன். இனி நடக்கப் போவதைப் பார். நீயே அதிசயத்து நிற்கப் போகிறாய். ஆச்சரியத்தால் திக்குமுக்காடப் போகிறாய்.